அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தோஷம் தரும் நட்சத்திரங்கள் மரணம் சம்பந்தமாக வீடுகளில் தோஷத்தை கழிக்கும் அமைப்பை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது இது அமாவாசை என்பதால் நிறைய பேர் திதி கொடுப்பீங்க, அதே போல் படையல் போடுவீங்க முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் பெறத்துக்கு. அதே போல் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த எந்த நட்சத்திரத்தில் இருந்திருக்காங்க, அது தோசை இருக்குதா இல்லையா என்று கவனிக்கணும். இது நேற்று இந்த ஒரு ஜாதகம் பார்க்க வந்தவங்க கேட்டதுனால சரி இந்த பதிவு சொன்னால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ மரணம் சம்பந்தமாக தோஷம் தர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அபிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திராதி, ரேவதி. இது தோஷம் தர நட்சத்திரம். 6 மாதங்களுக்கு தோஷம் இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் 4 மாதம் இருக்கும். கார்த்திகை உத்திரம் 3 மாதம். மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம். இது 2 மாதங்கள். ஒரு வீட்டில் இந்த மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தோஷம் இருக்கும். இந்த தோஷத்தை கழிக்கலைன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் வறுமை நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்க வேண்டிய நிலையும் ஏற்படும். அதனால் இந்த தோஷத்திற நட்சத்திரங்களை இந்த மாதத்துக்கு தோஷத்தை கழிக்கணும். தொடர்ந்து இந்த 6 மாதம் 4 மாதம் 3 மாதம் 2 மாதம் இருக்குள்ள வீட்டில் தொடர்ந்து விளக்கு ஏற்றணும். அது கூட ஒரு கலசம் வச்சு கலசத்தில் தண்ணி நிரப்பி வைக்கணும். இதை எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்த மாதம் இருக்குதோ அந்த மாதம் மட்டும் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் அவங்களுடைய தோஷங்கள் விலகும். இல்லை அந்த வீடை பூட்டிட்டு ஏன்னா வெளியில் வீடு இருந்தாலும் போய் தங்கலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.